மத்தியானம் 12 மணி நான் வந்து லஞ்சு சாப்பிட போறேன். அது என்னவோ தெரியல, இந்த ஃபார்ம் ஹவுஸ் வரோம் பார்த்தீங்களா, இங்க வந்து கஞ்சி அமைஞ்சிரும். கஞ்சி எப்படியும் அமைஞ்சிரும். ஏன் அப்படின்னா அங்கே டெய்லி ஸ்கூலுக்கு அனுப்பணும். இந்த பசங்கள்லாம் 6:30 மணிக்கு எழுந்திரிச்சு 7 மணிக்கே போயிடும். அதனால சுட சுட லெமன் ரைஸ், சுட சுட வந்து சாம்பார் சாப்பாடு, தோசை இந்த மாதிரி வந்து போயிடும். ஆனால் இங்கே வந்தால் மட்டும் இட்லிக்கு மாவு நான் அரைக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் போகும் பார்த்தீங்களா. அதனால நான் ரெடிமேடாகவே கஞ்சி ஊற்றிடுவேன். அதுவும் இல்லாமல் நான் நிறைய சுற்றுவேன் வெளியே. அதனால அந்த கஞ்சி தான் நான் இன்னைக்கு வந்து சாப்பிட போகிறேன். கஞ்சிக்கு வந்து தயிர் போட்டுப்போம். கான்ஸ்டிபேஷன் சொன்னல, அதனால அந்த கஞ்சி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கு தொட்டுக்க வந்து நேற்று வச்ச கூட்டு அதை வச்சுப்போம். இந்த கூட்டு இருக்கா, இதோட சேர்த்து இதை காமிங்க. யாரா வாங்கிட்டு வந்து மீன் மார்க்கெட்ல இருந்து பறத்தாச்சு. இது வந்து பேக் வாட்டர் யாரா. பேக் வாட்டர் இங்க சுற்றி நிறைய ஒரு 4 கிலோமீட்டர் வரைக்கும் பேக் வாட்டர் தான். அதனால யாராக்கு பஞ்சமே இல்லை, கிடைச்சிட்டே இருக்கும். நான் பையனுக்கு வச்சிருக்கேன் பாருங்க, பையனோட சாப்பாடு அவரோட கஞ்சி கொண்டாங்க. ஸோ இதுக்கு வந்து நல்ல லஞ்சா இருக்க போது. இந்த லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த மீன் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து க்ளீன் பண்ணணும். இப்போ இது க்ளீன் பண்ணாதானே எடுத்துட்டு போக முடியும். இது ஒரு குட்டி விளாக் தான். இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். உயிர் மீன் மேக்ஸிமம் வரப்பன்னு நினைக்கிறேன், ஏன்னா குழம்பு வச்சா காரமா இருக்கும்ல. ஸோ உங்களை இன்னொரு மினி விளாகில் சந்திக்கிறேன்.